ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது வந்து நான் இன்றைக்கி காலையில் வீட்டில் போட்ட கோலம். இன்றைக்கி கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் இருந்தது. அதனால் வந்து ஒரு 10 மணி போல் ஸ்கூலுக்கு கிளம்பி போயாயிடுச்சு. போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே பசங்க வந்து பொம்பளை பசங்க அழகாக வெல்கம் பண்ணாங்க. சந்தனம், குங்குமம், அந்த பன்னீர் இதெல்லாம் தொளிச்சு எல்லோரையும் வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணாங்க. உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோக் டான்ஸுக்கு தான் பசங்க வந்து கிராமிய பாட்டுக்கு தான் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. அந்த பக்கத்து டீச்சர்ஸ் வந்து அவங்க தனியாக பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 சாங்குக்கு பசங்க டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் தமிழ் ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரங்கோலி காம்படிஷன் வரவங்க வந்து பேர் கொடுக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு பேர் கொடுத்த உடனே எங்களுக்குன்னு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டோம். இந்த பக்கம் ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. நாங்கள் அந்த பக்கம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு கொடுத்த டைம் வந்து 1/2 அன் ஹவர் தான் கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிரேஸ் டைம் கொடுத்தாங்க எல்லாம் கேட்டதுனால. நான் போன உடனே இடம் வந்து சின்னதாக தான் கொடுத்தாங்க. நான் வந்து ரங்கோலி போடலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் இடத்த பார்த்துட்டு சரி நம்ம பொங்கல் கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு லேடி இருக்கிற மாதிரி நான் வந்து பொங்கல் கோலம் ரெடி பண்ணிட்டேன். இந்த பாப்பாங்க ஆடுறது வந்து என்னோடய பாப்பாவோட கூட படிக்கிற பசங்க தான். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க. கரகாட்டம் ஆடினாங்க. அந்த கரகம் வந்து இந்த பாப்பா தலைங்க நிற்கவே இல்லை. ஒரு பாப்பாவுக்கு சாஞ்சிட்டே இருந்தது. அப்புறம் ஈவினிங் வந்து எங்கள் பாப்பா வந்து சொல்லிச்சு அந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் டல்லாக இருக்காங்க. டல்லாக ஆடினாங்க நேற்று. இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கான ஏற்பாடுகள்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா கிளாஸ் ரூம் வாசல்லையும் அவங்க பசங்க சார்ட் பண்ண பேப்பர்ஸு, பிரிண்ட் அவுட் எடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் பொங்கல் பானை வரைஞ்சி கலர் பண்ணி அழகாக ஒட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. இங்கே ஒரு பொங்கப்பானை செட்டிங் வச்சுருந்தாங்க. பொங்கல் பொங்கி கீழே ஊற்றுற மாதிரி ஒரு செட்டிங்கு. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. அந்த கிட்ட போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து மாடுங்கள்லாம் இருக்கிற மாதிரி அழகாக செட்டிங் வந்து அந்த டேபிள் மேலே வச்சுருக்காங்க. இப்போ தான் மிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரங்கோலி காம்படிஷனுக்கு வரவங்க வந்து போயிட்டு நேம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தராக போயிட்டு நாங்கள் நேம் கொடுத்துட்டு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் அந்த பக்கம் கோலம் போட்டுட்டு இருந்தோம். இந்த பக்கம் ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருந்தது. ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட்லாம் வந்திருந்தாங்க. எங்களுக்கு பார்க்கவே இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கவே டைம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு கொடுத்த டைம் வந்து 1/2 அன் ஹவர் தான். நல்லா ஸ்பீடாக மின்னல் வேகத்தில் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த லேடி இருக்க கோலம் தான் நான் போட்டது. இந்த கோலம் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது. இதுக்கு பக்கத்தில் இருக்க கோலம் வந்து எங்கள் நாத்தனார், எங்கள் ஓரகத்தி, நானும் எல்லாம் சேர்ந்து போட்டது. 3 பேரும் சேர்ந்து எல்லோரும் இதுக்கும் எனக்கு கூட எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேரும் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். பட் எங்கிட்ட வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் வீட்டில் இருக்க கலர்ஸ் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். புதுசாக இதுக்காக எதுவும் வாங்கலை. நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து காம்படிஷனில் கலந்துருந்தேன். அப்போ வந்து ப்ரைஸஸ்லாம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. சிம்பிளாக கோலம் மட்டும் போட்டுட்டு விட்டுற மாதிரி இருந்தது. இந்த முறை தான் ப்ரைஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் வந்து ஜெயா குரூப் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ரங்கோலி காம்படிஷன் முடிஞ்ச உடனே இந்த பக்கம் வந்து லெமன் இந்த ஸ்பூனு, அப்புறம் ஸ்லோ சைக்கிள் ரேஸு, அப்புறம் வந்து மிரர் வாக்குன்னு சொல்லிட்டு 3 ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. 3துலேயும் நான் கலந்துக்கிட்டேன். பட் 4துலேயும் நான் கலந்துக்கிட்டேன். பட் 1துலேயும் வந்து நான் வந்து ப்ரைஸ் வின் பண்ணல. லெமன் இந்த ஸ்பூனில் வந்து 3rd போனேன். ஆனால் ஃபஸ்ட்டு 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. எத்தனை ரவுண்டு போகிறாங்களோ 2 பேரை வச்சு திரும்ப ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லா ப்ரோக்ராமுமே அந்த மாதிரி தான் பண்ணாங்க. லெமன் இந்த ஸ்பூன் எங்கள் நாத்தனார் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. செகண்ட் பேட்சில் நான் வரேன். நான் வந்து 3rd தான் வந்திருந்தேன். அதனால் கவர் ஆகலை. ஸ்லோ சைக்கிள் ரேஸ்க்கு எனக்கு இந்த சைக்கிள் வேணும் அந்த சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சைக்கிளை பிடிச்சிட்டோம். நான் வந்து கிளம்பிட்டேன். என்னால் வந்து வேகமாக போகிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தேன். பாதியிலேயே வந்து நான் காலை கொஞ்சம் லைட்டாக கீழே வச்சுட்டேன். எங்கே முன்னாடி போகிறோமோன்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணிகிட்டே இருந்தேன். அவ்வளோதான். அதோட நான் இறங்கி வந்துட்டேன். ஏன்னா கீழே கால் வச்சுட்டு அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே இறங்கி வந்துட்டேன். ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச பிறகு பிரின்சிபல் வந்து காம்படிஷன் வின் பண்ணவங்களுக்குலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க. ப்ரைஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ வந்து டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு விட்டாங்க. பெரியவங்களாம் வாங்கினாங்க. யாரும் வரல. குட்டி பசங்கள்லாம் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3-4 பாட்டு கிட்ட நல்லா ஆடிட்டே இருக்காங்க. பசங்களுக்கு வந்து டயர்டே ஆகலை. நாங்களும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரே ஒரு காம்படிஷன் என்னென்னா லெட்டர் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அது யாரை வேணா இருக்கலாம். உங்கள் பாட்டி, தாத்தா, சொந்தக்காரங்க யார் வேணால், ஃப்ரெண்ட்ஸு யார் வேணா இருக்கலாம். லெட்டர் எழுதின காலம்லாம் எப்போ போயிடுச்சுடிங்களா. இப்போ வந்து நீங்கள் எல்லாம் மொபைலில் தான் யூஸ் பண்ணுறீங்க. லெட்டர் எழுதி அது ஒரு அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு
மிஸ் வந்து சொன்னாங்க. எல்லாருக்கும் கையில் அவங்களே கொடுத்துட்டாங்க. லெட்டர் வந்து எழுத சொன்னாங்க. நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக வந்து நம்ம கோலத்தெல்லாம் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். அன்னைக்கு வந்து என்னோடய பையன் வந்து மம்மி என்னை கூப்பிட்டு போய்டுன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பர்த்டே. நாளைக்கு இதுலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகிறதுனால சரி இன்றைக்கே வந்து அவருக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து அனுப்பியாச்சு. நான் போய் மிஸ் கிட்ட கேட்டேன். சரி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜாலியாக போயிட்டு கிளம்பி வந்துட்டார் பேக்லாம் எடுத்துக்கிட்டு. லாஸ்ட்டாக அங்கே செஞ்ச பொங்கல் வந்து வந்திருக்கவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் பசங்களுக்கெலாம் வந்து எல்லோரும் கொடுத்தாங்க. நிறைய காம்படிஷன் நடந்திருக்கு. நாங்கள் வந்து கோலம் போகிறதுனால எதையும் பார்க்க முடியல. பட் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சூப்பராக நடந்தது. இது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் காலையில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே வந்து ஈவினிங் டைமில் பண்ணியிருக்காங்க லஞ்சுக்கு அப்புறம். நாங்கள் வந்து மதியத்தோடு கிளம்பியாச்சு. ஈவினிங் பையன் வீட்டுக்கு வந்த பிறகு நான் போட்ட குளத்தை பார்த்தியாப்பான்னு கேட்டேன். பார்த்த மம்மி எது நீங்கள் போட்டதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னான். ஒரு கேர்ள் இருந்தது அதுதான்ப்பான்னு சொன்னேன். அதுதான் இருக்குன்னு நினச்சேன் மம்மி, நான் பார்த்தேன், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்களான்னு சொன்னான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.